இப்படிலாம் முடியாது அப்படி யோசிக்கக்கூடாது. இப்படி செஞ்சா முடியும்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லையே கிடையாது, எனக்கு தடையே கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணத்தடை இல்லை, அறிவு தடை, ஞானத்தடை, எதையாவது நான் கொஞ்சம் ஒரு அடி நல்லா வளர்ந்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் கலர் கம்மியாக போச்சு, இல்லைன்னா அழகி போட்டியில் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டாக வாங்கியிருப்பேன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், கலர் கம்மியாக இருந்தால் அழகி போட்டியில் வேணால் சேர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அழகிகளையே தேர்ந்தெடுக்கிற தேர்வு குழு உறுப்பினராக மாற முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? செலக்ட் பண்ணுற ஆளுக்கு அழகு தேவையில்லை. ஆமாம், கொஞ்சம் கட்டை ஆகிட்டேன், இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஆகிருப்பேன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், கலெக்டர் ஆகிருங்க, போலீஸே வேலை வாங்கலாம். ஹலோ, கட்டை ஆகிட்ட வளர்த்தியாக இருந்தால் எங்கே போயிருப்பாரான்? இப்படி யோசிக்கிறீங்க, ஏன் இப்படி யோசிக்கக்கூடாதுன்ற நான். ஏன் எவ்வளவு நெட்டையையும் ஒரு கட்டை வேலை வாங்கும், அவர் தான் கலெக்டர். ஆமாம், இப்படிலாம் முடியாது அப்படி யோசிக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் முடியும்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமாம், அது நார்மலான எஜுகேஷன்ஸில் வராது, அதுக்கு தான் டிவைன் விஸ்டம் வேணும். இப்போ ஆலயத்தில் எதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? தெய்வீக ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமாம், இது உள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் 5 10 ஆக்குவீங்க, 10 100 ஆக்குவீங்க, ஏன் வெறுங்கையில் கூட வேலை செய்வீங்க.